தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல தனுஷ் அவர்கள் உள்ள வர போறாரு, சிவகார்த்திகேயனும் உள்ள வர போறாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஹாட் டாபிக்கா இருக்கு. ஏன் திடீர்னு தமிழக அரசியல்ல முதலமைச்சர் விஜயை தவிர்த்துட்டு, திமுகவை தவிர்த்துட்டு, அதிமுகவை தவிர்த்துட்டு தனுஷும் சிவகார்த்திகேயனும் உள்ள வராங்க அப்படின்னு நாம பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் காரணம் இப்ப நடந்த 72வது 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய விருது விழாவில் தான் இந்த பேச்செல்லாம் அடிபடுது. ஏன் இந்த பேச்சு அடிபடுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்ல சிறந்த திரைப்படமா நடிகர் தனுஷ் இயக்கி நடிச்ச ராயன் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த விருது தமிழ் சினிமாவோட தரமான படைப்புகளுக்கு மேலும் ஒரு அங்கீகாரமா பார்க்கப்படுதுன்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படம். அமரன் திரைப்படம் தேசிய விருதுகள்ல பல பிரிவுகள்ல சாதனை படைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமிக்கு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விருதும், மேலும் ஜி.வி. பிரகாஷ் சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருதையும், கலைவாணன் சிறந்த படத்தொகுப்பாளர் விருதையும் வென்றிருக்காங்க. அதே போல விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா திரைப்படத்திற்கான சாச்சனா சிறந்த துணை நடிகை விருது பெற்றிருக்காரு. அதே போல அனலரசு சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருதை வாங்கியிருக்காரு. அதே போல கேப்டன் மில்லர் திரைப்படம் தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மதிப்புகளை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படமா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நடிச்ச தனுஷ்க்கு சிறப்பு பிரிவுல தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல மெய்யழகன் திரைப்படம் சிறப்பு ஒளி கலவைக்கான தேசிய விருதை வென்றிருக்கு. தொழில்நுட்ப பிரிவிலும் தமிழ் திரைப்படங்களை தங்களது திறமைய மீண்டும் நிரூபிச்சிருக்கு அப்படின்னு இந்த விருது மூலியமா நமக்கு தெரியுது. இந்த விருது மூலியமா தான் நிறைய பேருக்கு நிறைய சிக்கலை நிறைய சந்தேகத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அமரன் திரைப்படம் ஒரு நல்ல படம். அதோட இசை பயங்கரமா போட்டிருப்பாரு ஜி.வி. பிரகாஷ் அவர்கள். அப்படியே எல்லா பாட்டும் மின்னலை பாட்டெல்லாம் பட்டி தொட்டி எங்கேயும் பரவி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இசையை கொடுத்திருக்காரு. அந்த இசைக்கு தேசிய விருது கிடைக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய விஷயம்தான். அதே போல மகாராஜா திரைப்படமும் ஒரு நல்ல கதைக்களம், சண்டை பயிற்சி எல்லாம் பயங்கரமா பண்ணியிருப்பாரு அனலரசு அவர்கள். அது மட்டும் இல்லாம சாச்சனா அவங்க துணை நடிகையா அவார்டு அறிவிச்சிருக்கிறதும் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ஒரு அசாத்தியமான நடிப்பை அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வர்றதுதான் ரொம்பவே ஒரு மனதிற்கு நெருடலான நிறைய விஷயங்களை உண்டு பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ராயன் திரைப்படம் சிறந்த தமிழ் சினிமாவோட சிறந்த திரைப்படம் அப்படின்னு அந்த பிரிவுல அவார்டை அறிவிச்சிருக்காங்க. அப்படி ராயன் திரைப்படம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு அந்த படத்தை மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இந்த அவார்டை அறிவிச்ச உடனே தனுஷ் கேப்டன் மில்லருக்கும் சமூக அக்கறை, சுற்றுச்சூழல் இதுக்கெல்லாம் சேர்த்து கேப்டன் மில்லருக்கும் சிறந்த நடிகர்லயே சிறப்பு விருது கேப்டன் மில்லருக்கு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ராயன் திரைப்படத்துக்கும் வாங்கியிருக்காரு. தனுஷுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயனுக்கும் கொடுத்துருக்காங்க. இதனால பிஜேபி இது உள்ள பூந்து அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அந்த மாதிரி யூகிக்கு விதமா சந்தேக விதமா தான் இந்த அவார்டு நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. 2024ல நிறைய திரைப்படங்கள், நிறைய சமூகம் சார்ந்த திரைப்படங்கள், சமூக அக்கறையுள்ள திரைப்படங்கள் எல்லாமே வந்துச்சு. முக்கியமா எடுத்தோம்னா ரஞ்சித் அவர்கள் எடுத்த தங்கலான் திரைப்படம். தங்கலான் திரைப்படத்துல விக்ரம் ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பை நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான நடிப்பை தங்கலான் திரைப்படத்துல கொடுத்திருப்பாரு. 3 ஜெனரேஷன் வைஸா ஒரு பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அந்த காஸ்டியூம்கள்லாம் புஷ்பா படத்துக்கு காஸ்டியூமுக்கு சிறந்த காஸ்டியூம் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆனா உடை அரசியலையே தங்கலான் படம் பேசிச்சு. ஒரு சமூக அக்கறை உள்ள படம், ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பான ஒரு படம். அந்த படத்துக்கு
தேசிய விருதை கொடுக்கலாம் அப்படின்னு, விக்ரமுக்கு தேசிய விருது கொடுப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா அது கொடுக்கப்படல. அந்த படத்துல ஜிவி பிரகாஷ் அவர்கள் பயங்கரமா ஒரு மியூசிக்கை போட்டிருப்பாரு. வெறித்தனமா ஒரு கொட்டி தீர்த்திருப்பாரு மியூசிக் எல்லாமே. அந்த படத்துக்கும் மியூசிக் எதுக்குமே கொடுக்கல, அந்த படமும் கன்சிடரே பண்ணல. அதே மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்துச்சு. லப்பர் பந்து வந்துச்சு. லப்பர் பந்து ஒரு கம்மி பட்ஜெட்ல இருந்தாலும் நிறைய அரசியலை பேசக்கூடிய படமாகவும் நிறைய பேரால கொண்டாடக்கூடிய ஒரு படமாகவும் இருந்துச்சு. அந்த படத்துக்கும் கொடுக்கல. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 2024 என்னென்ன திரைப்படங்கள் வந்துச்சு, அந்த திரைப்படங்கள்லாம் எந்த மாதிரி தாக்கத்தை உண்டு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அதுக்கெல்லாம் கொடுக்காம பாஜக இதுக்குள்ள பூந்து ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்கு அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப முதலமைச்சரா ஆனது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்குன்னு தான் சொல்லலாம். யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான். ஏன் அப்படின்னா, எப்படி ஒரு நடிகர் நம்ம இவ்வளவு அசாத்தியமா எடை போட்டோமே, இவங்கெல்லாம் ஜெயிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிக்கல்கள் கொடுத்தோம், எப்படி இவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஷாக்ல தான் இருக்காங்க. செய்யறதுக்கு என்ன செய்யறது தெரியாமயே இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுவெளியே நிறைய இடத்துல பாக்குறோம். ஆனா விஜய் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு சினி ஃபீல்ட்ல இருந்து, நல்ல மார்க்கெட்டிங்ல இருந்து அவர் வந்தது. யார் வேணா சினிமாவில இருந்து அரசியல் இருக்கலாம், எங்க இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். ஏன்னா இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியலுக்கு இருக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் வந்தது எல்லாராலையும் ஏத்துக்க கூடியதா இருந்துச்சு. ஜென்சி கிட்ட எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க, அரசியலே தெரியாம ஜென்சி கிட்ட சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் மக்கள் மீது விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் இருந்த அதிருப்தியாலதான் விஜய் அவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேச மாட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. அது ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதாங்க நெசம் அப்படிங்கிற மாதிரி. இதனாலதான் விஜய் அவர்கள் ஒரு ஃபேஸ் ஃபெமிலியரான ஆளு, பயங்கர ஒரு ஃபெமிலியரான ஆளு. அவரு கரெக்டான ஒரு டைம்ல அதிருப்தி வாக்குகளையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ரசிகர் கூட்டம், ரசிகர்கள் மத்திய வாக்குகளையும் எல்லாத்தையும் வாங்கி பயங்கரமான ஒரு வெற்றியை விஜய் அவர்கள் கொடுத்தாரு. இன்றைக்கு முதலமைச்சரா அவர் இருக்காரு. நிறைய இடங்களுக்கு ஆய்வுக்கு போறாரு. அந்த ஆய்வுகள் எல்லாமே பேசு பொருள் ஆகுது, வைரல் ஆகுது. இந்திய அளவுல உலக அளவுல வைரல் ஆகுது. அது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் எல்லாமே இது புதுசா இருக்கு. முன்னாடி இருந்த முதலமைச்சர்களும் இத்தனை வருஷமா ஆண்ட முதலமைச்சர்களும் இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு அவங்களுக்கு எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியையும் ஒரு மாற்றத்தையும் விஜய் அவர்கள் உண்டு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுமே இல்லாம காலி பண்ணி இருக்காருன்னு தான் சொல்லலாம். அதிமுகல இருந்தவங்களாம் நிறைய பேரு இப்போ திமுகலையும் மற்ற கட்சிகளையும் தாவேக்காலும் சேர்றதை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதை கையில் எடுத்து பிஜேபி இன்னமும் திமுக காலி பண்ணணும், நடிகர்களை அரசியலுக்கு உள்ள கூட்டு திமுகவையும் அதிமுகவையும் மொத்தமா காலி பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்களையும் தனுஷ் அவர்களையும் இந்த அவார்டு மூலியமா கொடுத்து உள்ள கூட்டு வருவோம். அவங்களுக்கு அரசியல் ஆசை இல்லைன்னாலும் விஜய் அவர்களை கையை காட்டி, முதலமைச்சர் விஜய் அவர்களை கையை காட்டி அரசியலுக்கு தூண்டி விடுவோம். அவங்க மனசுக்குள்ளேயே தூண்டி ஆள் மனசுல சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு வருவோம், வெளியே எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இந்த அவார்டெல்லாம் வாண்டடா கொடுக்குறாங்களோ. ஒண்ணுமே இல்லாத படத்துக்கெல்லாம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதை விட தரமான படங்கள்லாம் நிறைய வந்துச்சு. ஆனா அந்த படத்துக்கெல்லாம் கொடுக்காம இந்த படத்துக்கெல்லாம் இவ்வளவு விருது, சிறப்பு விருது, அந்த விருது இந்த விருதுலாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்தை எழுப்பிட்டு வராங்க. இதன் மூலியமா திமுக ஒரு மாதிரி கதிகலிங்க தாங்க போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் மொத்தமா பாதி முடிச்சு விட்டாரு, இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா இன்னும் மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்லல் பட்டு ஒரு கதி கலக்கத்தெல்லாம் இருக்காங்க எல்லாருமே. இதை நம்ம பொறுமையா தான் டீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருக்காங்க. தமிழக அரசியல் களம் எப்படி மாறப்போகுது, நடிகர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாங்களா, தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.